வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் அது தொடர்பான தகவல் வெளியாகாத நிலையால் மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஏற்புரைகள், மறுப்புரைகள் ஆகியவற்றை வழங்குவதற்கு தேர்தல் ஆணையம் கால அவகாசம் வாங்கியிருந்தது. கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் நேற்று ஜனவரி 30ஆம் தேதி வரை அதற்கான காலகட்டம் என்பது அனுமதிக்கப்பட்டிருந்தது. இதில் முகவரி மாற்றுதல், ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளை திருத்தம் செய்வதற்கான வாய்ப்புகள், அதே போல 18 வயது நிரம்பிய தகுதியுடைய வாக்காளர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்ய படிவம் 6 நிரப்பி கொடுக்கக்கூடிய கால அவகாசம் இருந்து பெறப்பட்டது. அந்த அடிப்படையில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் 30ஆம் தேதி வரை நேரடியாக சுமார் 24,47,142 படிவங்கள் நேரடியாக பெறப்பட்டது. இதே காலகட்டத்தில் இணையதளம் மூலமாகவும் படிவம் 6, 6A, 7 மற்றும் 8 ஆகிய படிவங்கள் இணையதளம் வாயிலாகவும் பெறப்பட்டது. அதில் 10,28,575 படிவங்கள் பெறப்பட்டது. இந்த பெறப்பட்ட 34,75,717 விண்ணப்பங்களும் நேரடி மற்றும் இணையவழி மாவட்ட அளவில் தொடர்புடைய வாக்காளர் பதிவு அலுவலர்களால் செயலாக்கப்பட்டு அதன் பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வரும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றம் கூடுதலாக நேற்றோடு நிறைவு பெற்றாலும் கூடுதலாக விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.